இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பட்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி வெறும் ஸ்லீவுக்கு மட்டும் ஜரிகை கொடுத்துருக்கு, இங்கெல்லாம் பிளெயினாக இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் நம்ம அழகுபடுத்தலாம் இந்த ஜர்தோசிலாம் வச்சு. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரொம்ப நம்ம சிம்பிளாக தான் செய்ய போகிறோம், ஆனால் ரொம்பவே கிராண்ட் லுக் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எந்த கழுத்தாக இருந்தாலுமே நீங்கள் இதில் செய்யலாம். வட்ட கழுத்தில் தான் செய்யணும்னு இல்லை, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அதுக்கு நம்ம முதல்ல மார்க்கரை எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் தேவையான அளவு இடைவெளி விட்டுட்டு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இந்த கேப்பு இருக்கட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதை தாண்டியும் இருக்கிற இந்த பிளெயினான இடத்துல நம்ம செய்ய முடியும். இப்போ இங்கேருந்து நீங்கள் 2 இடைவெளிக்கும் உண்டான அளவை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. வெறும் ப்ளவுஸை மட்டும் கூட நம்ம வச்சு செய்ய முடியும், ஃப்ரேமில் பொருத்தணும்னு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இது கொஞ்சம் சுருக்கம்லாம் வராது. இதுக்கு ஆரி போட நமக்கு தெரியணும்னு கட்டாயம் இல்லை, ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் வரும். ப்ளவுஸுக்கு பொருத்தமான நூலை எடுத்து அதில் கொஞ்சம் இந்த நம்ம நூல் கோர்க்கக்கூடிய இடம் இந்த ஒர்க்கு உள்ளே போகிற மாதிரி ரொம்பவே மெல்லிஸாக இருக்கணும். அதனால் நம்ம ஒரு பட்டை கோர்த்து அந்த 2 பட்டை நூலாக எடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு முடிச்சை போட்டுக்கோங்க. பிறகு இந்த ஜர்தோஸ்லேயே உங்களுக்கு 2 வகை 3 வகை கிடைக்குது. இந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம், இது கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால் அது வேண்டாம். இது மாதிரி இருக்கிறது எடுத்துக்கோங்க. நல்ல டைட்டாக இருக்கக்கூடிய இதான இழுத்தா ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நைஸாக இருக்கக்கூடிய கட்டரில் கட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த ஜர்தோசி எதுவும் ஆகாமல் ஈஸியாக வரும். கொஞ்சம் தடிமனான சிசராக இருக்கும் பொழுது உங்களுக்கு இங்கேயும் கட் ஆகும் பொழுது சரியான இடத்துல கட் ஆகாமல் கொஞ்சம் அந்த பிசுறு மாதிரி அந்த ஸ்ப்ரிங் வெளியே நீட்டிகிட்ருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சன்னமாக இருக்கக்கூடிய கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் அல்லது கொஞ்சம் ஒரு 1.25 சென்டிமீட்டர் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பீஸாக நீங்கள் எடுத்து இதில் கோர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு பாயிண்ட்லேயும் உங்களுக்கு ஒன்றா தைச்சி காட்டுறேன். முதல்ல ஊசியை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் வேறு நிறம் நூலை போட்டிங்கன்னா கட்டாயமாக நம்ம தைச்ச ஒர்க்கு வெளியே தெரியும், அந்த நூல் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் பொருத்தமான நூல் போட்டுக்கிறது தான் நல்லது. இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்டில் குத்தியிருக்கோம் இல்லையா, அதே பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம எங்கே குத்தினோமோ அங்கேயே மறுபடியும் குத்திட்டு பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு வளையம் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இது மாதிரி 4 அல்லது 5 நம்ம கொடுத்தோம்னா ஒரு பூ மாதிரி அந்த இடத்துல வரும். அதாவது சுற்றியுமே அந்த புள்ளியை சுற்றி தான் நீங்கள் செய்யணும். இப்போ ஒரு ஒர்க்குக்கு நம்ம குத்தி எடுக்கிற இடத்துல திரும்பவும் அதே இடத்துல குத்துறோம், ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் இதை மடியில் வச்சு செய்யும் பொழுது ரொம்பவே சுலபமாக வேகமாகவும் செஞ்சிடலாம். இதை கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நான் 4 போட்டிருக்கேன், இன்னமும் 1 போட்டுக்கலாம்.
ஏன்னா அந்த இடைவெளி இருக்குது இல்லைங்களா, ஒரு பக்கம் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. இப்போ இது மாதிரி 5 நம்ம போட்டிருக்கோம். நடுவில் திரும்பவும் நம்ம குத்தி எடுத்து இந்த நடு பாகத்தை ஏதாவது ஒரு உங்களுக்கு தேவையான மணி அல்லது கலர் கலராக கிடைக்கக்கூடிய மணிகளும் இருக்குது. எப்பவுமே மணிகளை பற்றி சில தோழிகள் கேட்குறாங்க, அது வெளுத்து போகுமா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணினதெல்லாம் நம்ம ரொம்ப நேரமும் ஊற வைக்கக்கூடாது. சோப்பு போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கிறதோ அல்லது வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறதோ அதெல்லாம் செஞ்சோம்னா தான் கட்டாயமாக அந்த மாதிரியெல்லாம் ஆகும். இது ரொம்பவே ஜென்டிலாக நம்ம வாஷ் பண்ணும்பொழுது ஷாம்பு போட்டு வெறும் கையிலேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாகவே நம்ம துவைச்சி காய வச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சு அது மாதிரியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த ஒர்க்கெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. இது சாதாரண ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஈஸியாக ஒரு வேகமான வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நாள் பட உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சிருக்கோம் இல்லையா, தைச்சிட்டு இப்போ ஊசி இந்த மணியை 2 முறை நான் தைச்சிக்கிட்டேன். இப்போ ரெண்டும் ஒன்றோட ஒன்று இப்படி இணைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டையும் நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக இணைக்கணும். ரெண்டையும் இணைச்ச மாதிரி ஒரு அந்த இடத்துல தையல். அதாவது நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லேசாக நீங்கள் அந்த நூலும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கட்டும். ரொம்பவே இழுத்துட்டிங்கன்னா அந்த இடம் ஹோல்ஸ் விழுந்த மாதிரி ஆகிடும், அந்த ஜர்தோசி ஹோல்ஸ் விழுந்த மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் சன்னமாக அந்த இடத்த தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். நான் ரெண்டையும் இணைச்சி குத்துறேன், தெரியுதுங்களா? இப்படி செய்யும்பொழுது அது உங்களுக்கு நம்ம ஆரி ஒர்க்கு செஞ்ச மாதிரியே இருக்கும். இது ரொம்ப உங்களால் வேகமாகவும் செஞ்சிட முடியும். நம்ம எதுலேயும் இந்த கட்டிலோ அல்லது ஃப்ரேமோ அந்த மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் ரொம்பவே சுலபமாக மடியிலே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். சரியாக அந்த பாயிண்ட்டுக்குள்ளே உங்களால் குத்த முடியலன்னா கொஞ்சம் மேலே கூட குத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மேலே வச்சு நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நுழைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே தான் நம்ம மொத்த ப்ளவுஸ்லேயும் செய்ய போகிறோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நீட்டிகிட்ருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இதையும் கொஞ்சம் அந்த ஊசி நூலை வச்சு இப்போ நீங்கள் இப்படி போடும்பொழுது உங்களுக்கு உள் பக்கத்தில் தான் அந்த ரிங்கில் உள்ளே வரலை அப்படின்னா வெளியே வந்தாலும் பரவாயில்ல, வெளியே வந்தாலும் வெளிப்பக்கமாக எடுத்து திரும்ப உள் பக்கமாக குத்தி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே லாக் ஆன மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரியே கூட செய்யலாம். எல்லாத்தையுமே ஒரே சீரான தோற்றம் கிடைக்கும். இது உங்களுக்கு செலவும் அதிகம் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ப்ளவுஸு ரொம்பவே கிராண்டாக ஆகிடும். இதில் எதுக்காக அந்த ஆரி ஒர்க் ரொம்ப ஃபேமஸ்னால், இப்போ நம்ம மேல் பார்வையிலேயே வச்சுக்கிட்டு ஊசியை முன்னும் பின்னுமா நம்மளால் செலுத்த முடியும். இப்போ இந்த மாதிரி ஒர்க்கில்னா நம்ம கீழே இருந்து கொடுக்கணும் இல்லையா, அப்போ ரொம்ப சங்கடமாக இருக்கும். நம்ம எந்த பக்கம் கொடுக்குறோம், நம்ம கொடுக்கறது சரியான அந்த பொசிஷனில் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆரி ஒர்க்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்போ அது தெரியணும்னு கட்டாயம் கிடையாது, எல்லாருக்குமே அது தெரியணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது இது ஆரி ஒர்க்கோட மாடல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே நம்ம மொத்தம் ப்ளவுஸ்லேயும் செஞ்சிடலாம். இது பார்த்தீங்களா,
ரொம்பவே அழகாக இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அப்படியே தொடர்ச்சியாக கொஞ்சம் முன்பக்கமும் வர மாதிரி போட்டிருக்கேன். இதே நீங்கள் இப்போ இங்கே வந்து ஜரிகை இருக்கிறதால நான் கையில் எதுவும் போடலை. அப்படி நீங்கள் கையில் போடணும்னா இந்த கோல்டன் கலரை இது மேலே போடாமல் கோல்டன் கலர் போடணும்னா இங்கே போடுங்க. இந்த இடத்துல போடணும்னா நம்ம அந்த எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது இல்லையா, அதை கூட நம்ம ரெட்டைப்பட்டையில் கனமாக இதில் போடலாம். இதில் வேறொரு கையில் டிசைன் செஞ்சு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.